ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டேட் அண்ட் சன் சேனல். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த N250 பல்சர் வந்து எடுத்து 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. இப்போ நாங்கள் எதுக்கு நான் வண்டி எதுக்கு ப்ரிஃபர் பண்ணேன், இது வந்து பிராண்டு நிறைய இருக்கு நம்மகிட்ட. இந்தியாவில் நிறைய பிராண்ட் இருக்கு. 250cc நான் எதுக்கு பல்சர் நான் எடுத்தேன் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். N250 பார்த்தீங்கன்னா 2023 ஒன்று இருந்துச்சு நமக்கு. அதோட அதுக்கு அடுத்து அப்கிரேட் வெர்ஷன் ஒன்று விட்டாங்க. நான் எடுத்திருக்கிறது அப்கிரேட் வெர்ஷன் ஆல்ரெடி இருந்துச்சு நமக்கு. இப்போ அப்கிரேட் வெர்ஷன்ல என்னென்ன ஸ்பெக் ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம 1 by 1 பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசைன் ஓகேங்களா, கிராஃபிக்ஸ் நல்ல தரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டேங்க் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் அடுத்து க்ளோஸ்அப்ல காமிக்கும் போது இந்த வியூ பண்றோம். கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு ஓகேங்களா. அடுத்து நம்மளுடைய லைட்ல இருந்து வரலாம். இது ஃபுல்லாவே எல்இடி செட்டப் தான். ஓகே, இதுல யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸ் டிஆர்எல் லைட்டா இருக்கட்டும், நம்மளுக்கு எல்இடி தான். அழகா ஐ ஷேப்ல கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. அடுத்து ஃப்ரண்ட் லைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் செட்டப், நம்மளுக்கு ப்ரொஜெக்டர் லைட்டு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நைட் வியூ ஒன்று காமிக்கிறேன். கிறிஸ்டல் கிளியர், நல்ல வியூவாக இருக்கு. நைட்ல வண்டி ஓட்டும் போது நல்ல அருமையா இருக்கு. வியூஸ் ரோட் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இதோட காம்படிட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த எல்இடி ஃபுல்லா இருக்கிறது இந்த வண்டியில ஒரு அட்வான்டேஜா தான் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது பவர் பத்தி பார்க்க போறோம். வண்டி சிசி பாத்தீங்கன்னா 250cc. ஓகே, சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெடல் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 300 mm ஓகே டிஸ்கும், ரியர்ல 230 mm டிஸ்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பிரேக் வைஸ்ல நம்மளுக்கு இது நல்ல ஒரு சேஃப்டியா இருக்கும். ஓகே, இதுல நம்மளுக்கு கிரெமைக்கா கேலிபர் ஓகே இந்த பிரேக்கிங் சிஸ்டத்துல நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது கிரெமைக்கா ஒரு நல்ல பிராண்டு. பிரேக்கிங் எஃபெக்ட் சூப்பரா இருக்கும். ஓகே, நீங்க வண்டி யூஸ் பண்ணும் போது பிரேக்கிங் சிஸ்டம் நீங்க ஃபீல் பண்ணலாம். நல்ல ரெஸ்பான்ஸ் சூப்பராகவே இருக்கு. ஃபீச்சர்ஸ் பத்தி இந்த அப்கிரேட் வெர்ஷன் 2024 N250 பார்க்கலாம். மெயினா அப்கிரேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட காம்படிட்டர் எல்லாமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ஓகே, எதை பார்த்தீங்கன்னாலும் நான் நிறைய பிராண்டை ரிஜெக்ட் பண்ணது காரணமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரே இதுதான். நான் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு டக்குன்னு கிடைச்சது டபுள் சேனல் ஏபிஎஸ் பாத்தீங்கன்னா N250 கிடைச்சது. ஓகே, அது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபியூச்சர். ஏன்னா இந்த காலத்துல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஓகே, அதை தடுக்கணும் அப்படின்னா டூ வீலர்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஏபிஎஸ் டபுள் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால நம்மளுக்கு இதுல ஒரு டபுள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஓகே, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு தேவையா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா தேவை. இது எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்போது ஸ்லிப்பரி நல்லா ஸ்லிப் ஆகக்கூடிய ஒரு சர்ஃபேஸ்ல நம்ம வண்டியில போயிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்லிப் ஆகாத நம்மளுக்கு இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தடுக்கும். அதே மாதிரி வீலோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வீல் ஆர்பிஎம் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஓகே, சேம் ஆர்பிஎம் டிஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னாவே அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்மளுக்கு ஒர்க் ஆகி நம்மளுடைய ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ்ல நம்மளை பாதுகாக்குது. ஓகே, இந்த ரெண்டு ஃபியூச்சர்ஸ் மோஸ்ட்லி எந்த ஒரு காம்படிட்டர்கிட்டையும் இந்த காம்பினேஷன் ஆஃப் திஸ் டூ ஃபியூச்சர்ஸ் இல்லை. ஓகே, அதனால இது N250 எனக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா தெரிஞ்சது. ஓகே ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டயர் பாக்குறோம். பாருங்க, டயர் சைஸ் இங்க நம்மளுக்கு பாருங்க 110 இதோட வித்து. ஓகே, 110 இதோட வித்து. அடுத்து பாத்தீங்கன்னா 70 இதோட ஹைட்டு, டயரோட ஹைட்டு. அடுத்து 17 இன்ச்சஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ஓவரால் இந்த டயரோட டயமீட்டர். ஓகே, இதுதான் 110/70/17 இருக்கு, இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே, டயர் சைஸ் பார்த்துக்குங்க. அதே மாதிரி
பாருங்கள், டிஸ்க்கு, பிரேக் டிஸ்க்கு, கிரமைக்கா. ஓகே, இந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நம்ம இந்த பிஸ்டன் இந்த யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிரமைக்கா வந்து யூஸ் பண்ணுறோம். இது நல்ல பிராண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பாருங்கள், ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணதையும் பாருங்கள், எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு டேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபியூயலோட லெவலை காமிக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஆர்பிஎம். ஓகே, பாருங்கள், ஆர்பிஎம் ரேவ் பண்ணுற பாருங்கள். ஆர்பிஎம் வந்து இப்போ 1000 ஆர்பிஎம்மில் இதாகுது. ஓகே, இப்போ ரேவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்பிஎம் வந்து நம்மளுக்கு அதில் பார்த்துக்கலாம். அடுத்து வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், இங்கே காமிங்க. இப்போ இன்ஜின் வந்து ஆஃபில் இருக்குது நமக்கு. பாருங்கள், இன்ஜின் ஆஃப். இங்கே நம்ம இன்ஜின் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதையும் பாருங்கள். ஓகே, இங்கே என்னென்ன நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. ஓகே, அடுத்து இது வந்து ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடு வந்து இங்கே நம்மளுக்கு கிலோமீட்டர் பர் ஹாரில் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னு காமிக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ஓடோ, இதுவரையில் எவ்வளோ கிலோமீட்டர் நம்மளுக்கு வண்டி ஓடி இருக்குது. 1079 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓடி இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இதில் வருது. வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த சுவிட்சை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து ட்ரிப் ஏ. ஓகே, ட்ரிப் ஏங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 147.3 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். ஓகே, அதுக்கு எவ்வளோ மைலேஜ் ஆவரேஜ் வந்து இது கால்குலேட் பண்ணிடுது. 44 வந்து மைலேஜ் வந்து கால்குலேட் ஆகுது. எகைன் பாருங்கள், இந்த பட்டனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். இன்னொரு டைமு ப்ரெஸ் பண்ணும்போது அடுத்து நம்மளுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் பி அப்படின்னு காமிக்குது. அதில் வந்து நான் செட் பண்ணும்போது 354 கிலோமீட்டரில் செட் பண்ணி அப்படி ஓடிட்டு இருக்குது. இன்னும் அது 0 பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ பண்ணி காமிக்கிறேன். அடுத்து பாருங்கள், அதுக்கு ஆவரேஜ் எவ்வளோங்கிறது காமிச்சிருக்கு. எவ்வளோ இருக்குது? 41. ஓகே, பி இந்த கிலோமீட்டர்ஸ் இது எல்லாமே வந்து டவுனில் ஓட்டினது தான். ஓகே, அதுக்கு ஆவரேஜ் வந்து காமிச்சிருக்கு பாருங்கள். ஸோ எகைன் வேறு என்ன இருக்குது இந்த கிளஸ்டரில் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, எகைன் அடுத்து வந்து பாருங்கள், இங்கே வாங்க. அடுத்து வந்து டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரெயின் அப்படின்னு வருது பாருங்கள். நல்லா காமிக்கணும். அது ரெயின் மோடு. ஓகே, பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இது 3 டைப்பாக ஒர்க் ஆகும். ரெயினில் வந்து நம்ம ரெயின் மாற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏபிஎஸ் வந்து இன்ட்ரூஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள், எகைன் வந்து ஒரு டபுள் ப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து என்னவா மாறி இருக்குது பாருங்கள், கீழே டபுள் ப்ரெஷ் பண்ணுங்கள். டபுள் ப்ரெஷ் ஆஃப் ரோடு. ஓகே, ஒரு ஆஃப் ரோடு ஏதாச்சும் போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். ஆஃப் ரோடுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகிடும், வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு மாறிக்கும். அடுத்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து நம்மளுக்கு ரோடு மோடுக்கு போயிடும். இன்னொரு டபுள் கிளிக். இப்போ பாருங்கள், ரோடுன்னு வந்துடுச்சு. ஓகே, மொத்தம் 3 மோடு. ஒன்று வந்து ரோடு காமிக்கிறேன் பேர், இன்னொன்று வந்து ரெயின், இன்னொன்று வந்து என்னது இது ஆஃப் ரோடு வந்துருச்சா. ஓகே, இந்த பட்டன் வந்து நம்ம இந்த கண்ட்ரோல் பட்டனை 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு நீங்கள் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெயின்னு மாற்றிக்கலாம். ஒரு ஆஃப் ரோடு வந்துச்சுன்னா இதை டபுள் ப்ரெஸ் பண்ணோன்னா டக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வந்து ஆஃப் ரோடுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம்.
ஓகே, இது வந்து ஒரு சூப்பர்வான ஃபியூச்சர்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஏபிஎஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஓகே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மொபைலையும் நம்ம பஜாஜ் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெஹிக்கிளோடு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எப்போ நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுதோ, வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதையும் அதில் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, கனெக்ட் பண்ணிட்டோம், நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸு, நம்பரு எல்லாமே, இன்ஜின் நம்பர் எல்லாமே அந்த ஆப்பில் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், எங்கேயாச்சும் நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னா நேவிகேஷன், ஓகே, டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன் வந்து நமக்கு இதில் வந்து நமக்கு பார்த்துக்கலாம். வந்து நான் நிறைய வந்து பிராண்டு பார்த்தேன். ஏன்னா இதில் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ். டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷன், ஓகே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. இப்போ அந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாமே அதில் டவுன்லோட் ஆகிக்கும். சரிங்களா, எல்லாமே வந்து அதில் சேவ் ஆகிக்கும். ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ். ஓகேங்களா, டேங்க் சைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 லிட்டர்ஸ், 14 லிட்டர் வந்து பெட்ரோல் வந்து இதில் வந்து நம்ம வந்து அடிக்க முடியும். ஓகேங்களா, அப்படிங்கும்போது ஒரு ரேஞ்சு நீங்கள் இதில் ஃபுல் டேங்க் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக நீங்கள் ரைட் பண்ண முடியும். 500 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக நீங்கள் போக முடியும். அடுத்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பாருங்கள். ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ், இந்த சைட் ஸ்டாண்ட்னால் வந்து மறந்து போயிடுவோம். ஓகே, போட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். இந்த ஸ்பீட் பிரேக்கர் இல்லை ஒரு கார்னரில் போய் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும் டியூ டு சைட் ஸ்டாண்ட். இதில் வந்து நம்மளுக்கு அந்த சேஃப்டியும் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இப்போ வண்டி ஆனில் இருக்குது. பாருங்கள், நியூட்ரல், ஒரே நிமிஷம், வண்டி ஆனில் இருக்கா, நியூட்ரலில் இருக்குது. ஓகே, இப்போ சைட் ஸ்டாண்ட் பாருங்கள், நான் போடுறேன். ஓகே, சைட் ஸ்டாண்டு போடுறேன். ஓகே, நியூட்ரலில் பாருங்கள், ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகே, சைட் ஸ்டாண்ட் போட்டேன். பாருங்கள், நியூட்ரலில் வண்டி வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் சைட் ஸ்டாண்ட் இருக்கிறத மறந்துடுறேன். பாருங்கள், கிளச்சு இங்கே பாருங்கள், கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட்டு கியர் போடும்போது பாருங்கள் வண்டி ஆஃப் ஆகும். ஓகே, வண்டி ஆஃப் ஆகிடுச்சா? ஓகே, அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா சைட் ஸ்டாண்டு. வாங்க, ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், இங்கே சைட் ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கும், சைட் ஸ்டாண்டுன்னு இருக்குது. அதனால் எதுக்குடா வண்டி ஆஃப் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. ஓகேவா, ஒரு நியூட்ரலில் இருக்கும் போது சைட் ஸ்டாண்ட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மறந்தாப்பில் சைட் ஸ்டாண்டோட ஃபஸ்ட்டு கியர் போட்டு வண்டி போட்டிங்கனாவே வண்டி என்ன ஆகிடும், ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் கிளச்சை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணலாம், பட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், இதோடைய பாருங்கள், இப்போ கிளச் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, வண்டி எப்படினாலும் வந்து அதே மாதிரி கியரில் வச்சு இங்கே ஒரு கியரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ஸ்டாண்டு கியரில் இருக்கிறது. அதனால் இப்போ பாருங்கள், இந்த சைட் ஸ்டாண்டு எடுத்துகிட்டு ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ஓகே வந்து இப்போ வண்டி வந்து ஏன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உள்ள கியர் பாக்ஸ் அடி வாங்கும். இப்போ நம்ம காரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு கியரில் வச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன ஆகும், கிராங்க் அடி வாங்கும். வந்து மோட்டர் செல்ஃப் ஸ்டார்டர் மோட்டரில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய பினியன் வீலாம் அடி வாங்கிடும், அந்த பல் சக்கரமே உடஞ்சிரும். ஓகே, இதில் நல்ல ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. கியரில் இருக்கும்போது நீங்கள் மறந்தாப்பில் ஸ்டார்ட் பண்ணனா கூட வண்டி வந்து என்ன ஆகிறதில்ல, ஸ்டார்ட் ஆகிறதில்ல. ஓகேவா.